ஸோ எல்லார் லைஃப்லயுமே நான் சொல்ற மாதிரியான ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருப்பாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வளர்ச்சியில பொறாமைப்படுறவங்க, அல்லது வந்து நம்மள பிடிக்காதவங்க, இல்லைன்னா நம்மள ரொம்ப பிடிச்சவங்க. ஓகே, யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள யாரு உங்களுக்கே தெரியாம உங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா, நீங்க பண்ற விஷயங்கள் உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் யாரு ரொம்பவுமே டீப்பா கவனிச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த அளவுக்கு வச்சு உங்களுக்கு யாருன்னு ஓரளவு கெஸ் பண்ணுவீங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும். அதாவது இப்ப நம்ம ஒருத்தவங்க கவனிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அவங்க கிட்ட ஏதாவது பண்ணணும், ஏதாவது மூவ் பண்ணணும், பேசணுங்கிறதுக்காக தான் கண்டிப்பா அதை பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஓகே. யாரோ ஒருத்தவங்க ஒரு லீகலான மேட்டர்ல ப்ராப்ளத்துல இருக்கிறாங்க. மேபி நீங்களோ அல்லது உங்க பார்ட்னரோ அல்லது உங்க ரிலேட்டிவா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ லீகல் மேட்டர் நடந்துட்டு இருக்கு. மேபி டைவர்ஸா இருக்கலாம் அல்லது வந்து லீகல் பேப்பர்ஸ், கோர்ட் இஷ்யூ எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா ஒரு கோர்ட் சம்பந்தமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஃபியூரியஸ் வித் ரேஜ், பில்டிங் அப் எமோஷன்ஸ், ஓவர்வெல்மிங் தாட்ஸ், வெரி ஆங்கிரி. அவங்க வந்து ரொம்பவுமே அவங்களோட சுச்சுவேஷனை நினைச்சு ரொம்பவுமே கடுப்புல இருக்காங்க. ரொம்பவுமே எரிச்சல் இருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவுமே இதுவா இருக்காங்க. பட் ஆனா நீங்க எப்படி இவ்வளோ பிரச்சனை அவங்க உங்களை விட்டுட்டு போயும் நீங்க செல்ஃப் லவ், உங்களை நீங்க அழகா பாத்துக்கிறீங்க, ரொம்ப அழகா உங்களை ட்ரீட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. ஏன்னா அவங்க பிரச்சனையில நீங்க கூட நிக்கலன்னு. அதனால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம கொஞ்சம் ரிஸ்க்ல இருக்கிறாங்க. அந்த பர்சன் தான் உங்களை ரொம்பவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. மேபி ஃபேமிலியா இருக்கலாம் அல்லது இன்னொரு பர்சனா இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் தான் உங்களை ரொம்பவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களால கொண்டு போக முடியலன்னா அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும் உங்களை நோக்கி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. 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 ஸோ அவங்களுக்கு இப்போ லைஃப்ல ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது. பிகாஸ் இந்த பிரச்சனைகள்லாம் முடிக்கணும்னா அவங்க பண ரீதியா கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தாதான் முடியும். அது அவங்களால பண்ண முடியல. அந்த வருத்தம், அந்த வேதனையில அவங்க ரொம்ப இருந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கு மெசேஜோ சேட்டோ பண்ணி உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கிளைம் பண்ணுங்க. யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல உங்களோட நேம் இனிஷியல் கமெண்ட்ல போடுங்க.